சொல்லுவார்கள். கல்விகளை எல்லாம் கற்றுத்தந்தவன் இறைவன். ஆனாலும் ஷரியத்தினுடைய கல்விக்கு யார் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று தேர்வு செய்தவனும் எல்லாம் வல்ல அல்லாஹ். நினைத்தவர்களெல்லாம் ஹாஃபிதாக முடியாது, நினைத்தவர்களெல்லாம் மௌலவி ஆக முடியாது. முயற்சித்து முடியாமல் போனவர்கள் நிறைய பேர். ஒரு 2-3 வருஷம் உட்கார்ந்து குரான மனப்பாடம் பண்றதுக்கு போராடிட்டு முடியலன்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர். ஆலிம் கல்வி படிக்கிறோம் என்று ஆரம்பித்து 2-3 வருஷத்திலேயே வேற வேலைக்கு போயிட்டவங்க நிறைய பேர். அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டும். நமது முயற்சி ஒரு புறம், பெற்றோர் அனுப்பி வைப்பது ஒரு புறம், இங்கிருக்கிற மதரசாவும் நிர்வாகமும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்வது ஒரு புறம், இது எல்லாம் தாண்டி இவர் ஆலிமாய் ஹாஃபிலாய் இந்த உம்மத்துக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்கிற இறுதி முடிவை அல்லாஹ் எடுக்கிறார். அல்லாஹுவே சொல்லுகிறான், சும்ம அவுரஸ்னல் கிதாப் அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்ம அடியார்களில் இந்த கிதாபிற்கு குர்ஆனுக்கு வாரிசுகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இஸ்தஃபைனா மின் இபாதினா, நாம் தேர்ந்தெடுக்கிறோம். நபிமார்களிலே இருந்து இந்த மார்க்கத்தினுடைய அறிவுஜீவிகள் அத்தனை பேரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். மலக்குகளில் இருந்தாயினும் மனிதர்களில் இருந்தாயினும் தன்னுடைய தூதுவர்களை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மௌலவிகளாய் ஆஃபிதுகளாய் வருகிறார்கள். இது நம் சொந்த முயற்சி என்பதை விட அல்லாஹுவால் தந்த பேரருட்கொடை. இங்கே சனது என்று ஒன்று கொடுக்கப்படுகிறது மௌலவிகளுக்கு. ஏனைய கல்லூரியின் பட்டங்களுக்கும் இங்கே தரப்படுகிற சனதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுவும் டிகிரி தான், இதுவும் டிகிரி தான், வேறுபாடு இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சனது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இந்த மௌலவியிடமிருந்து தொடங்கி அதனுடைய வம்சத்தை பேசும், தொடரை பேசும், அந்த சங்கிலி தொடரை சொல்லும். அநேகமாய் ஹஜ்ரத் சனது வழங்குகிறார்கள் என்றால் இவர்களிடமிருந்து இங்கே அவர்களுடைய மாணவர் சனது பெறுகிறார் என்றால் இந்த தலையிலிருந்து 53வது தலை அநேகமாய் இமாம் புகாரி அவர்கள் இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹில இருந்து ஒரு 10 தலை கூட தாண்ட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடுவார்கள். இங்க இப்ப மதுரையில இருக்கக்கூடிய ஒரு சஹாபியிடமிருந்து தொடங்குகிற சனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை போகிறது அல்லவா? இந்த சங்கிலி தொடர் சனதுதான் அரபு கல்லூரிகளில் மௌலவிகளின் கையில் அதற்கென்று ஒரு தலைப்பாகையை கட்டி சுன்னத்தான கோலத்தில் அவர் கையில வழங்கப்படுகிறது. நீங்க உலகத்துல எந்த டிகிரி வாங்கினாலும் அந்த டிகிரி போய் முன்னோர்கள்ட்ட கனெக்ட் ஆகாது. நீங்க என்ன படிப்பு படித்து டிகிரி வாங்கலாம், அறிவியலுக்கு பெறப்படக்கூடிய டிகிரி நியூட்டன்ல போய் சேராது, கலீலியோட்ட போய் சேராது, தத்துவம் படித்தவனுடைய டிகிரி சாக்ரட்டிஸ்ட போய் சேராது. எல்லா கல்லூரிகளிலும் கொடுக்கப்படக்கூடிய பட்டத்திற்கும் மதரசாவிலே கொடுக்கப்படுகிற மௌலவிக்கும் அதுதான். ஹாஃபிஸ்னு சனது கொடுக்கிறோம் அல்ல, இந்த சங்கிலி தொடர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரை போகும். ரசூலுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் ஹிரா குகையில அல்லாஹ் வரை போகும். இந்த சங்கிலி தொடரை உயிர்ப்பிக்க வைப்பதற்குத்தான் உலகம் முழுக்க பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தி மௌலவிகளின் கையில் அந்த சனது தரப்படுகிறது. இல்மை கொடுத்தவன் அல்லாஹ், இல்மை கற்றுத்தந்தவன் அல்லாஹ், எழுத்தறிவித்தவன் அல்லாஹ். அல்லமபில் கலம், எழுத்தறிவித்தவன். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அறியாதவைகளை எல்லாம் அவன் கற்றுத்தந்தான். எல்லாத்துக்கும் எல்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய இல்மை இல்முல் கவுன் என்று சொல்லுவார்கள். அகிலத்தில் பல்வேறு தொடர்புடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான இல்மு, அதுக்கு பேர் இல்முல் கவுன்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டது. பின்னாலே தொடர்ந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிதாபத் எழுத்தறிவு வழங்கப்பட்டது. அந்த இல்மு முதலாய் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்த போதுதான் இந்த உலகத்திற்கு ஷரியத் வந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு ஷரியத்தையும் தந்தான். சஃபீனத் என்கிற கப்பல், இன்னைக்கெல்லாம் அது பெரிய படிப்பு, மரைன் இன்ஜினியரிங்னு சொல்றாங்க. மரைன் இன்ஜினியரிங் படிப்பிலே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தின் முதலில் தேர்ந்தவர்கள். ஆட்சியும் கல்வியும் இல்மும் அரசாட்சியும் சேர்த்து முதலில் கொடுக்கப்பட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் அற்புதமான இல்மு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பரந்துபட்ட உலகத்தின் எல்லா இடத்தையும் ஆட்சி செய்த பெருமை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். வரிசையா சொல்லிட்டே வரலாம். எல்லாத்துக்கும் எல்லா இல்மும் கொடுத்தவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன கொடுத்தான்? ஒரே வார்த்தை அல்லாஹ்வே சொல்றான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபதுலுல்லாஹி அலைக அஸீமா. நபியே, உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுவாங்க, ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். நான் முன்னோர்களின் கல்வியையும் பின்னோர்களின் கல்வியையும் நான் கொடுக்கப்பட்டேன். இப்ப ஒருத்தருக்கு எழுத்தறிவு, ஒருத்தருக்கு பேச்சறிவு, ஒருத்தருக்கு அரசாட்சி, இப்படி எல்லாம் கொடுத்ததற்கிடையில் ஆக உயர்ந்த இல்மிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு கொடுத்தான். அந்த இல்முக்கு தான் உலமாக்கள் வாரிசுகள். இன்னமா வர்ரசு அல் இல்ம், நபிமார்கள் கல்வியை விட்டு போனார்கள். ஃபமன் அகதஹு அகத பிஹர்ரின் வாஃபிர், யார் அந்த இல்மை எடுத்துக்கொண்டானோ அவன் பெரும் பங்கு எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தில் எல்லா கல்வியையும் விட காலல்லாவும் கால ரசூலுல்லாவும், அல்லாஹ் சொன்னான் என்று மௌத்து வரை சொல்லிக் கொண்டிருக்கிற கல்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வஃபாத் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற கல்வியை விட உலகத்தில் சிறந்த கல்வி இல்லை. இதை கொடுத்தது அல்லாஹ், கொடுத்துட்டு இருக்கிறது அல்லாஹ். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், உங்கள் நினைவில் இருக்கலாம். முதலாய் குர்ஆன் இந்த மண்ணிற்கு நம்முடைய முயற்சிகளால், நம்முடைய மனப்பாடத்தால், தனி மனிதனுடைய சம்பாத்தியத்தால் வரல, அல்லாஹுவால் அவன் தேர்வு செய்து கொடுத்து வந்தது. உங்களுக்கு தெரியும், முதலாய் வகி வந்த போது ஓதுங்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மா அன பிகாரி, நான் ஓதுறவன் அல்ல. 2-3 தடவை அதான் நடந்துச்சு. ஓதுங்க, ஓதுறவன் அல்ல. சொந்த முயற்சியா இருந்தா அப்பவே ஓதிருக்கணும், ஓதல. நான் சொல்லுவது சஹீஹுல் புகாரியினுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ள ஹதீஸ். இந்த பாடத்துக்கு பாபு கைஃபக்கான பதுவுல் வஹி, வஹியின் ஆரம்பம் எப்படி அப்படின்னு அந்த பாடத்துக்கு பேர். அந்த பாடத்துல வர்ற செய்தி தான் இப்ப நான் சொல்றேன். பிரபலமான ஹதீஸ் தான் இது. இவங்க ஓத சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மான பிகாரியின், நான் ஓதுறவன் அல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடந்தது என்ன? கூப்பிட்டு விட்டு இருக்க கட்டி பிடிச்சாங்க, இருக்க அணைத்தார்கள். ஒரு முஆனகா பூரா அங்கிருந்து அங்க உள்ள போயிருச்சு. இந்த இதயத்திலிருந்து அந்த இதயத்துக்கு போயிருச்சு. ஜிப்ரீல்கிட்ட இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போயிருச்சு. கட்டி பிடிச்சி விட்டுட்டாங்களா இல்லையா? அந்த கட்டி பிடிச்சதே பயங்கரமா இருந்துச்சு. நம்ம ஆளுங்க சில பேர் பெருநாள்ல கட்டி பிடிச்சாவே விழா எலும்பெல்லாம் உடையுது, பார்த்துருக்கீங்களா? சில பேர் இறுக்கமா பெருநாள் அன்னைக்கு காலையில வந்து பிடிச்சிக்குவான், முடிவோட வந்திருப்பான். இன்னைக்கு அஜர்த்த ஒரு வழி பண்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹத்தா பலக மின்னியல் ஜஹது, பூரா அப்படி கஷ்டமாயிருச்சு எனக்கு, விட்டுட்டாங்க, ஓதுங்கன்னாங்க. ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டாங்க. எப்படி ஓதுனாங்க? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஓதுறவன் அல்லன்னு சொல்லிட்டே இருந்தவங்க
ஒரு தடவை இறுக்கி அணைச்சு விட்டதுக்கு அப்புறம் ஓதுறாங்கன்னா முதலாய் இந்த மண்ணிற்கு இல்மு என்பது ஹார்ட் டு ஹார்ட் தான் வந்தது. ஹார்ட் டு ஹார்ட். இது ஒரு வித்தியாசமான பைபாஸ். இது இங்கிருந்து அங்க போயிடுச்சு இறுக்கி பிடிச்ச உடனே. ஆன்மீகம உலகில் இது ரொம்ப சாத்தியம். நிறைய மஷாயிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய உலமாக்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இருக அணைத்ததன் மூலம் இவர்களிடம் இருக்கிற ஆன்மீக செய்திகளும் சிந்தனைகளும் அடுத்தவர்களுக்கு தர முடியும் என்கிற அளவுக்கு கொண்டு வந்தவர்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஜிப்ரீல் எப்போ இவ்வளோ ஓதனாலும் அப்படியே ரசூலுல்லாஹ் ஒரு டைம் தான் கேட்பாங்க. ஒரே ஒரு அட்டம்ப்ட் தான், நேராக போய் ஓதிடுவாங்க. எழுதி வச்சது கிடையாது, ரெக்கார்டு கிடையாது, மனப்பாடம் கிடையாது. இப்போலாம் நாம் யாராவது ஃபோனில் 2 நிமிஷம் பேசினா கொஞ்சம் நீங்கள் ரெக்கார்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பேசுகிறோம். அவர் அவ்வளோ ஓதிட்டு போவார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரே ஒரு ஆயத்துக்காக வகி வந்திருக்கு, ஒரு ஜுஸுக்கே வகி வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரா அன்ஆம். அன்ஆம் சூரா 1.25 ஜுஸு. 7வது ஜுஸுல காவாசில ஆரம்பிக்கும், 8வது ஜுஸுல பாதியில முடியும். சூரத்துல் அன்ஆம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த வஜஅல ظுலுமாத்தி வன் நூர் சும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன் ஆரம்பிச்சா 1.25 ஜுஸு. இன்ன ரப்பக ஸரீஉல் இகாபி வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம் முடிஞ்சு. ஒரே டைம் பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிச்சு முடிச்சிட்டு போயிட்டார் அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அப்படியே உட்கார்ந்து முழுசா 1.25 ஜுஸு ஓதுனாங்க. ஓத தெரியாதுன்னு சொன்னவங்க, எந்த ஆசிரியரிடம் போகாதவர்கள், எழுதி படிக்காதவர்கள், அதற்கான எந்த பயிற்சியும் இல்லாதவர்கள், அவர்களும் உம்மி, அவர்கள் அனுப்பப்பட்ட ஊர்வாசிகளுக்கும் உம்மியீன்கள் என்று பெயர். ஆனால் இந்த மனப்பாடமும் இந்த குர்ஆன் உள்ளுக்குள்ள போனதும் எப்படி சாத்தியம்னா, அல்லாஹ் சாத்தியப்படுத்தினான். அதுதான் இன்றைக்கு வரை நடக்கிறது. ஹாஃபிதுகளின் சொந்த முயற்சி என்று சொல்லுவதை விட, மதரசா நிர்வாகம், ஆசிரியர்கள் இவர்களின் கூட்டு முயற்சி என்று சொல்லுவதை விட, அல்லாஹ்வின் அனுக்கிரகம் இல்லாமல், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடை இல்லாமல் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் மனப்பாடம் பண்ணாங்க. நீங்க நினைக்கலாம், சரி ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி வந்துச்சு, எல்லா ஆப்சாக்களும். நான் உலகத்தில் அத்தனை பேரையும் சொல்லுகிறேன், ஷரியத்தினுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அல்லாஹுவால் வழங்கப்பட்டவர்கள். இந்த நான் சொன்ன சூரா அன்ஆம் ஓதனாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஆம் சூராவை ஓதினார்கள். ஓதுற உடனே அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட்ல முன்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இப்போ ஓதுன சூரத்து அன்ஆம் நான் ஓதிட்டு மாட்டேன். எங்க ரசூலுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அவங்க ஓதுறது வேற. சும்மா கேட்ட உடனே ஒரு அட்டம்ப்ட்ல ஒரு அவ்வளவு சம கேட்ட உடனே நான் ஓதட்டு மாட்டாங்க. அல்லாஹ் ஓதுவியான்னாங்க, ஓதுவேன், ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் அன்ஆமை ஓதினார்கள். சாத்தியமா? ஒரே ஒரு தடவை கேட்டு 1.25 ஜுஸுவை அப்படியே ஓதுறதுங்கிறது? அன்பானவர்களை, நான் சொல்ல வருவது, கல்விக்காக, ஷரியத்தினுடைய இல்மிற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்குத்தான் இல்மை கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் ரப்புல் ஆலமீனுடைய தேர்வு உலகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள், குறிப்பாக உலகத்தில் அல்லாஹ்வால் உருவாக்கப்படுகிற ஹாஃபிதுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள். இப்போலாம் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டா
குர்ஆனை மனப்பாடம் பண்ணா ஹாஃபிஸான்னு சொல்றோம். ஒரு காலத்துல ஹாஃபிஸ் அப்படின்னா 1,00,000 ஹதீஸுகளை மனப்பாடம் செஞ்சா அவங்களுக்கு பேர் ஹாஃபிஸ். குர்ஆனை மனப்பாடம் பண்ணாவெல்லாம் ஹாஃபிஸா இல்லை. அது நாம இப்ப காலப்போக்கில் சுருக்கி நம்மெல்லாம் ஹாஃபிஸாண்டோம். 1,00,000 ஹதீஸுகளை மனப்பாடம் செய்திருந்தால் அவர்கள் ஹாஃபிதுகள். 3,00,000 ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு பேரு ஹுஜ்ஜத்துன்னு பேரு. 3,00,000 ஹதீஸுகள். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம்னு சொன்னாங்கல்ல முன்னாடி பேசும்போது இமாம் பஸார். ஹுஜ்ஜத்துனா 3,00,000 ஹதீஸ் மனப்பாடம். பஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த ஹதீஸுகளின் மனப்பாடமும் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. நம்மளுக்கெல்லாம் இப்ப 40 ஹதீஸ் தெரியல, 40 தெரியாது. இப்போலாம் குழந்தைங்க மக்தப்ல 40 ஹதீஸ் பாடமாக்கிருது. அவங்க அத்தாவை கேட்டா 4 ஹதீஸே தெரியாது. குழந்தைங்க ஜம்முன்னு பாடமாக்கிருது. இப்போ 40 அல்ல, 400 அல்ல, 4000 அல்ல, 40,000 அல்ல, 4,00,000 அல்ல, 7,00,000 ஹதீஸ் மனப்பாடம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. 7,00,000. இமாம் புகாரி அவர்கள் எழுதி தந்திருப்பது கம்மி என்றாலும் அவர்கள் மனப்பாடத்தில் இருந்தது 6,00,000 ஹதீஸுகள். இந்த 6,00,000 வெறும் ஹதீஸ் அல்ல. நாம இப்ப வெறும் ஹதீஸ் படிக்கிறோமல்ல, தாயின் பாதத்தின் அடியில் சோழம் இருக்கிறது, உழைப்பவர் வியர்வை உலரும் முன்பு நீங்கள் கூலி கொடுங்க, இதெல்லாம் ஹதீஸ். அவங்க சனதோட மனப்பாடம் பண்ணுவாங்க. சனதுனா எப்படி? எனக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார்னு போய் அவர்களுக்கு அபூ ஹுரைரா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலிடமிருந்து சொல்லுபவர் வரைக்குமான சனது என்கிற சங்கிலி தொடரோடு 6,00,000 7,00,000. அல்லாஹு அக்பர். எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தான் கற்றுத் தருகிறான். இந்த மனப்பாடத்தை இந்த மண்ணிலே வைத்திருப்பது அல்லாஹ். உங்களுக்கு தெரியும், அகில உலகத்துல ஹதீஸ் அதிகமா அறிவிக்கிறது யாருங்க? நம்மளுக்கு தெரிஞ்சவரை யாருங்க? சும்மா ஏதோ ஒரு பேர் சொல்லுங்களேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எங்க பார்த்தாலும் அபூ ஹுரைரா. எந்த ஹதீஸ் நூலை திறந்தாலும் சரி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கூட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு உள்ள, கரெக்டா சொன்னா 3.5 வருஷம். நபிப்பட்டம் வாங்கிய காலத்தில இருந்து 25 வருஷம் 23 வருஷம் கூட இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட அறிவிக்கல. வெறும் 3 வருஷம் தான் கூட இருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு என்னன்னா, ஹைபர் முடிந்த பிறகுதான் இஸ்லாத்துல சேர்றதுக்கே வர்றார். அப்ப ஹைபர் முடிந்ததற்கு பிறகு வருகிறார்கள் என்றால் 3 வருஷம் தான் கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து 3 வருஷத்துல ரசூலுல்லாஹ் கூட இருந்தவர் எப்படி இவ்வளவு லட்சம் ஹதீஸுகளை அவர் மனப்பாடம் செய்ய முடியும்? அவரை கொண்டு போய் கூஃபாவில் உட்கார வச்சு ஹதீஸுகளை எல்லாம் லட்சக்கணக்கில் வச்சு சோதனை பண்ணாங்க. சோதனையில ஜெயிச்சாரு. மாத்தி மாத்தி ஹதீஸை எல்லாம் குழப்பி கையில கொடுத்தாங்க. நீட்டா சொன்னாரு. அபாரமான மனப்பாட சக்தி. இது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வியை உங்களுக்கு முன்னாலே வைக்கிற அதே நேரம் நான் இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரே ஒரு ஹதீஸ். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில அந்த பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டிருக்கிற திண்ணையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் துண்டை விரிங்கன்னாங்க. துண்டை விரிங்க. அவர் தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து அப்படி விரிச்சார். விரிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில 3 தடவை அள்ளி போட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, சும்மா அள்ளி போட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல வெறுங்கையில கொலை போடுறத நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்படின்னாங்க 1, இப்படின்னாங்க 2. தஹத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்த ஹஸயாத்தின் மின் யதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கையால் 3 தடவை அள்ளி அங்கே போட்டார்கள். அபூ ஹுரைரா பார்த்தாங்க. அபூ ஹுரைரா தெரியும் இது வெறும் கை கிடையாது, இது விவரமான கை இல்லையா? வெறும் கையில இல்லை அள்ளி போடுற மாதிரி இதை நினைக்க மாட்டாங்க. 3 தடவை அள்ளி போட்டுட்டு எடுத்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எடுத்துக்கொண்ட உடனே இவர் அந்த துண்டை எடுத்தார். சும்மா எங்க வெறும் துண்டு கீழே கிடக்குதுன்னா நாம எப்படி எடுப்போம்? அப்படி எடுத்து அப்படி போடுவோம், அவ்வளவுதானே. அவங்க என்னமோ நடுவுல ஒரு அம்மிக்கல்ல வச்ச மாதிரி வெயிட்ட தூக்குற மாதிரி தூக்குறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ஏன்னா அவருக்கு தெரியும் அன்னலார் அள்ளி போட்டது அத்தனையும் ஆன்மீக ஞானங்கள், மெஞ்ஞானங்கள். இந்த ஓரத்தை பிடிக்கிறாரு, இந்த ஓரத்தை பிடிக்கிறாரு. நடுவுல ஒரு பெரிய குழந்தையவோ அம்மிக்கல்லையோ வச்சா ஒரு துண்டை எப்படி தூக்குவோம்? அந்த மாதிரி 3 பக்கமே எல்லாம் தலைப்பை பிடிச்சி கொப்புன்னு அப்படியே தூக்க முடியாம தூக்கின மாதிரி தூக்கி நெஞ்சோடு சேர்த்து கொண்டார். யாரு? فَضَمَمْتُ إِلَى صَدْرِي فَمَا نَسِيتُ شَيْئًا بَعْدُ. இது அபூ ஹுரைரா சொல்றாங்க, அந்த துண்டை எடுத்து என்னைக்கு நான் நெஞ்சோட வச்சனோ என் வாழ்க்கையிலேயே அதுக்கப்புறம் மறதிங்கிறது இல்லை. என்ன மனப்பாடம் பண்ணாலும் உள்ள லோட் ஆயிரும், என்ன கொடுத்தாலும் உள்ள ஃபீட் பண்ணிடுவாங்க, பூரா லோட் ஆயிரும். நான் சொல்ல வருவது, குர்ஆன் இறங்கிய போது ஜிப்ரீல் வழியாக அன்னலாரின் உள்ளத்திலே வைக்கப்பட்டதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனசிலே வைக்கப்பட்டதும், இது எல்லாத்துக்கும் பேர் தான் இல்மு. அந்த இல்மினுடைய நீட்சிகள் தான், அந்த இல்மினுடைய எச்சங்கள் தான் இதோ இப்படி படிப்படியா வந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இருக்கிற ஹாஃபிதுகளிடம், உலகம் முழுக்க இருக்கிற உலமாக்களிடம். அந்த அடிப்படையிலே தான் ஷரீஅத்தினுடைய கல்வியை பொறுத்தவரை அல்லாஹ் தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பிரித்து கொடுத்தார்கள். வஅன காஸிமுன் வல்லாஹு யுஅதி. வழங்குவது அல்லாஹ், பங்கீடு செய்வது நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் மௌலவி ஆலிம்களிடத்திலே அதைத்தான் சொல்லுகிறேன். அல்லாஹ் ரசூல் வழங்கிய இல்மை சுமந்து கொண்டு போகிறீர்கள். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்ன மாதிரி கொஞ்ச நெஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்கும் லைஃப்ல, பொருளாதார ரீதியா கொஞ்சம் பலவீனம் இருக்கும், வாழ்க்கையினுடைய வசதி வாய்ப்புகள்ல கொஞ்சம் பலவீனம் இருக்கும். ஆனாலும் அகில உலகத்தின் உயர்ந்த கண்ணியம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கண்ணியத்திற்காக அல்லது அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்ததற்காக காலமெல்லாம் இந்த வழியில போராடும். பொருளாதாரம் வரும் போகும், அது நிறைய பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு படாத பாடுபடுறாங்க. அது கம்மியா இருந்தா நல்ல சந்தோஷமா இருக்கலாம். என்ன நமக்கு 10,000 15,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க, வாங்குறப்ப பிஸ்மில்லான்னு வாங்கிட்டா பரக்கத்தாயிரும். ஹக்கீம்னு ஒருத்தர் இருந்தார், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பின்னாடி இஸ்லாத்துல சேர்ந்தவர், ஆனா அபாரமான அறிவாற்றல் மிக்க சஹாபி ஹக்கீம் இப்னு ஹிஸாம். பொதுவா சொல்லுவாங்க, ஹிஜாஸ்ல அறிவாளிகள் 4 பேர் எடுப்பாங்க ஒட்டுமொத்த மக்கா மதீனால. அந்த 4 பேர்த்துல ஒருத்தர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். அந்த ஒட்டுமொத்தமா அந்த நாட்டிலேயே அறிவுஜீவி. சில பேர்த்துக்கு அல்லாஹ் காபாவுக்கு வெளியே இல்லை, காபாவுக்கு உள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். இந்த கதவுக்குள்ள, காபாவுக்குள்ள அலிரதி இருந்தாலும் அப்படி பிறந்தவங்க தானே, அதுல உள்ளவங்க தான் ஹக்கீம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் காபாவுக்கு உள்ள பிறந்தவர் அறியாமை காலத்து. ஹக்கீம் இப்னு சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, அவர் இஸ்லாத்துல எல்லாம் சேர்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு வந்தாரோ தெரியல, ரசூலுல்லாஹ்ட்ட யாசகம் கேட்டார், என்னவாச்சும் கொடுங்க. செல்லாச்சு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப இப்படி திரும்ப அவரே கையை நீட்டினார், சொல்ல திரும்ப கொடுத்தாங்க. நம்மளா இருந்தா பெரிய பஞ்சாயத்தே பண்ணிருப்போம், அப்படியே வாங்கினீங்கல்ல, இப்ப வேற என்ன வாங்குற அப்படின்னு. அதே புருக்கா போட்டுருந்துச்சுன்னா கண்டு சொல்லியே பார்த்துருப்போம், எப்படி நீ 2வது தடவை வாங்குறன்னு. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அடுத்து இன்னொரு தடவை நீட்டினாங்க. 3வது தடவை வந்தப்போ கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 தடவையும் கொடுத்துட்டாங்க. 3 தடவையும் அவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு திரும்ப போறப்போ கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஹக்கீம், ஹக்கீம், இன்ன ஹாதல் மால ஹுலுவ ஹதிரா. இந்த காசு ரொம்ப
ஸ்வீட்டு, ரொம்ப இனிமையானது, ரொம்ப பசுமையானது, ஆளை எல்லாம் ஈர்த்துரும். எது? இந்த காசு. ஃபமன் அகதஹா பிசகாவத்தி நஃப்ஸிஹி பூரிக லஹு ஃபீஹி. வாங்குறப்பவே அல்லாஹ் எனக்கு இதுல பரக்கத்தை செய்வான்ட்டு வாங்கினீங்கன்னா அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். வாங்கும் போதே எனக்கு இது பத்தாதுன்னு வாங்கினா அதுல பரக்கத்து இல்லாம போயிடும். யாருக்கு? ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு ஸல்லல்லாஹு சொன்னது. அதுக்கு பின்னால ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொல்றாரு, நான் வாழ்க்கையில யார்கிட்டையும் கையேந்தல, ஆனா எப்பவெல்லாம் என் கையில் ஏதாவது கிடைக்கிறதோ அது ஆக கம்மியாக இருந்தாலும் எல்லோரையும் விட நான் பரக்கத்தாக இருக்கிறேன். வாங்கும் போது 10,000 சம்பளமாவே இருக்கட்டுமே, 15,000 சம்பளமாவே இருக்கட்டுமே, வாங்குகிற போது சகாவத்து நப்சோடு அல்லாஹ் எனக்கு இதை கொண்டு போதுமாக்குவான் என்கிற எண்ணத்தோடு வந்தால் அதுல பரக்கத்தாயிரும். பரக்கத்தாயிருச்சுன்னா அப்புறம் அதிகமாவெல்லாம் தேவையில்லை. நிறைய பேர் நிறைய காசு வச்சிருப்பான், பரக்கத்து இல்லாம வேஸ்ட். கொஞ்சம் காசு வச்சிருப்பாங்க பரக்கத்தோட, அதுதான் வேணும். காசு குறைவு, வேலை அதிகம். உலமாக்கள் பெறக்கூடிய சம்பளம் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் பரக்கத்தை நிச்சயம் வைப்பார். பொருளாதாரத்தினுடைய ஏற்றத்தை இன்னும் சொல்ல போனா, வாழும் காலமெல்லாம் வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட பிறரிடம் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் மட்டும் வேண்டும். வைராக்கியம். நம்முடைய மார்க்க அறிஞர்களில் மூத்தவர்கள், உலமா பெருமக்கள் நிறைய அப்படி துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னா முஹ்தாஜீன இலைக் வலா தஜஅல்னா முஹ்தாஜீன இலா கைரிக். யா அல்லாஹ், உங்ககிட்ட மட்டும் தேவையாகிற மாதிரி எங்களை ஆக்கி வை, வேற யார்ட்டையும் கையேந்த வேணாம். நீங்க வேற யார்ட்டையும் கையேந்த வேணாம்னா தப்பா புரிஞ்சு கூடாது. பள்ளிவாசல் கட்டுறோம், மதரசா கட்டுறோம், பள்ளிவாசல் நடத்துறோம், மதரசா நடத்துறோம், அதுக்கெல்லாம் கையேந்தணும். அது எல்லா ஆளுமே ஏந்தி தான் ஆகணும். ஏன்னா காரியம் அல்லாவோட காரியம். வீடு சொந்த தேவைக்காக எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, எனக்கு சம்பளம் பத்தல, எனக்கு கொஞ்சம் கொடுங்க என்று கையேந்துகிற சூழல் வர வேண்டாம், வர தேவையும் இல்லை, வர தேவையும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை காசு பணங்களின் மூலமாக யார்ட்டையாவது கையேந்த ஆரம்பிச்சா ஷரியத்தை சொல்ல முடியாத அபாயம் எல்லாம் ஏற்படும். அன்பானவர்களே, உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நான் அடிக்கடி பேசியும் இருக்கிறேன். நிறைய பேர் மார்க்க அறிஞர்கள் கடைசி வரைக்கும் மிகப்பெரிய சிரமம் வந்த போது கூட கையை ஏந்தல. ஒரு பெரிய ஆளும் இருந்தாங்க, அவங்களுக்கு சயீத் அல் ஹலபின்னு பேர். சயீத் அல் ஹலபி. அவங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தான் பாடம் நடத்துவாங்க. வயசானவங்க, அவங்களுக்கு காலு மடிச்செல்லாம் உட்கார முடியாது, காலை நீட்டி உட்கார்ந்துருப்பாங்க. நீட்டி உட்கார்ந்துட்டு பாடம் நடத்துவாங்க, ஹதீஸ் பாடம். சுத்தியும் மாணவர்கள். அந்த பள்ளிவாசல்ல அவங்க உட்கார்ந்து ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு அரசர் அந்த பள்ளிக்கு தொழுக வந்துட்டார். இந்த நாட்டினுடைய அப்பாசி ஆட்சியாளர்கள் ஒருத்தர், அவர் பேர் இப்ராஹிம் பாதுஷான்னு பேர். அவரு வந்துட்டார். அரசர் இப்பதான் அங்க உள்ள என்ட்ராகிறார். முன்னாடியே இந்த அதிகாரிகள்லாம் வந்துட்டான். இந்த அல்லக்கைக எடுபடி எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு பண்ற அளப்புற பெருசா இருக்கும். வந்த நகரு நகரு அஜர் ஒரு வர்றார், அரசர் வர்றாரு தள்ளி விட்டு அவர்கிட்ட போய் சொன்னாங்க, அரசர் வர்றார், வரட்டும். இல்ல அவர் தொழுவு போறார், தொழுவட்டும். இல்லை நீங்க காலை மடக்கணும், எனக்கு காலை வலி, நான் காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறேன். நான் எப்ப பாடம் நடத்தினாலும் இப்படித்தான் கால் நீட்டி உட்கார்ந்து இருப்பேன், நான் முட்டு வலிக்காரன். உங்க அரசர் தொழுகிறதுக்கும் எங்கால நீட்டிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னா சொல்லி சொல்லி பார்த்தா அந்த ஆளு இவரு காலை மடக்கிற மாதிரி இல்லை. அரசர் உள்ள வந்தார், தொழுவு போனார். ஒரு பார்வை ஒன்று பார்த்தார். இந்த சிஆர் செக்ரட்டரிட்ட கேட்டார், யார் அது? அவங்க இந்த ஊர்ல பெரிய ஆளு, அவங்கள்ட்ட இங்க நிறைய பேர் போதுறாங்க, அவங்க இங்கதான் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க, அவங்களுக்கு காலில் முட்டுல வலி, அதனால கால் நீட்டி தான் இருப்பாங்க அப்படின்னாரு. காலை மடக்கலை அப்படிங்கிறத அரசர் பார்த்துக்கிட்டாரு, தொழுதுட்டாரு, அவர் போயிட்டார்.
பொதுவா இந்த அரசு அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் யாரை எப்படி போட்டு அமுக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். சாயந்தரமே என்ன பண்ணாரு, ஒரு பை நிறைய தங்க காசு போட்டுவிட்டு செக்ரட்டரிகிட்ட கொடுத்து அனுப்புனார். போய் அந்த காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருந்தாருல ஒரு அஜந்து பெரியவர், அவர்கிட்ட இது கொடுத்துட்டு வந்து அப்படின்னாரு. அரசருக்கு என்ன நினைப்புன்னா, இப்போ காசு தங்க காசு போயிருச்சுன்னா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக காலு மடங்கிடும் அப்படின்ற செட்டப்பில் கொண்டு போய் கொடுத்துட்டார். அவன் நேராக வந்தான். இந்தாங்க அண்ணா. என்னன்னா, இல்லை தங்க காசு யாரு கொடுத்தார்? அரசர் கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாரு தெரியல. காலையில் வந்தார் பள்ளியாசலுக்கு, உங்களை பார்த்தாரு, கொடுத்தாரு. நான் திருப்பி கொடுத்தேன். திருப்பி கொடுத்தா பெரிய பிரச்சனையை அவன் சொல்ல முடியாது. உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவார், தலையை வெட்டிடுவார், உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, அப்படி இப்படின்னு நிறைய விட்டான். அவர் காசு நான் கேட்கல, அவர் கொடுத்தனுச்சிருக்காரு, எனக்கு வேணாம், நீ கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. இல்லை நான் என்ன சொல்லி கொடுக்கறது காசை? அப்போ ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். நான் இந்த பட்டம் பெறுகிற இளமோழிகளுக்கு அந்த வார்த்தை தான் சொல்ல வரும். என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? அப்பா போய் உங்க அரசர்கிட்ட சொல்லு, இன்னல்லதி மத்தரி ஜிலைஹி லா யமுத்து யதைஹி, இன்னல்லதி மத்தரி ஜிலைஹி லா யமுத்து யதைஹி, போய் சொல்லு, காலை நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாரம்மா அப்படின்னு போய் சொல்லு. அவன் திருன்னு முடிக்கிறான், எப்படி போய் சொல்றதுன்னு. அப்புறம் சொன்னார் அழகான வரி, வலவு மத்த எதைஹி ஒரு கால் இன்னைக்கு கையை நீட்டிட்டாருன்னா நாளைக்கு காலை நீட்ட முடியாதாமான்னு போய் சொல்லுது. என்ன அழகான 2 வரி. இன்னைக்கு காலை நேற்று நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாரு. ஒரு கால் கையை நீட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரு காலை நீட்ட முடியாதுன்னு போய் சொல்லு. அதே மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், குடுமியை எங்காவது கொடுத்து விட்டால், நம் பிடியை எங்காவது கொடுத்து விட்டால் எனக்கு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொந்த சுய தேவைக்காக வேண்டி பிறரிடத்தில் கையேந்த துவங்கி விட்டால் ஷரீஅத்தை உரத்து பேசுகிற இடத்தில் நாம் மௌனமாகிற அபாயம் ஏற்படும். ஷரீஅத்தை வன்மையாக சில நேரங்களில் ஷரீஅத்திற்கு எதிரானவர்களை கண்டிக்கிற சூழல் வருகிற போது நாம் கொஞ்சம் அதில் பின்னடைவு செய்ய வேண்டியது வரும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பொருளாதார ரீதியாக எவ்வளவு குறைவாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை தருவான். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே தற்கொலை செய்யாத ஒரே பிரிவு உலமாக்கள் மட்டும்தான். எந்த ஆலிம் சாவும் தற்கொலை பண்றதில்லை, ஒரு ஆலிம் சாவும். நம்ம அடிக்கடி சொல்லுகிறோமே, துப்புரவு பணியாளர்களை விட குறைவான சம்பளம் தரப்படுகிறதுன்னு. இருந்தாலும் கூட நிம்மதியும் கண்ணியமும் மிக்க வாழ்க்கையை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அவன் அகதஹா பி சகாபத்தி நப்சி. 2 வார்த்தை இங்கே கவனிக்கணும். நான் துவக்கத்தில் ஓதிய ஹதீஸ். ஷரீஅத்தினுடைய இல்மை படிக்கிற வாய்ப்பு கிடைத்து விட்டால் காலமெல்லாம் 5 வருடம் 7 வருடம் மௌலவிகளாய், ஒரு 3-4 வருடம் ஹாஃபிதுகளாய் ஆகிற வாய்ப்பு கிடைக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபமன் அகதஹு அகத பிஹல்லின் வாஃபிர். இந்த இல்மை எடுத்தவன் பெரும் பங்கை எடுத்து விட்டான், பெரும் பங்கை எடுத்து விட்டான். அதாவது கோடி வேணுமா, லீடர்ஷிப் வேணுமா? அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கறது இந்த 2. நாமளா கேட்காமையே அல்லாஹ் லீடர்ஷிப்பை உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். கோடியெல்லாம் உனக்கு வேணாம், ஒத்து வராது, விட்டுரு. லட்சங்கள்லாம் வேணாம், உனக்கு ஒத்து வராது, விட்டுரு. நீ லீடர்ஷிப் ஆகிவிடு. சமுதாயத்திற்கு தலைமை ஏற்கிற என்ன காரியமானாலும், அவர்களின் மார்க்க தொடர்போடு சம்பந்தப்படுகிற எந்த விஷயமானாலும் தலைமை ஏற்கிற பொறுப்பை, வாக்கியத்தை, லீடர்ஷிப் என்கிற தன்மையை அல்லாஹ் உலமாக்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதனால தைரியமா இருக்கலாம், நீங்க எல்லாமே தலைவர்கள். 5 கோடியில் அவர் கல்யாணம் பண்ணாலும் நீங்க ஈஜாபு கபூல் பண்ணலன்னா புருஷன் முன்னாடியே ஆக முடியாது. நம்ம நிக்கா ஓதி நம்ம இது பண்ணி இன்னாருடைய மகள் இன்னாருக்கு இவ்வளவு வக்கீல், இவ்வளவு விலாயத்து,
தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து 1000 வேலைகளை செய்ய இங்கே சமுதாயத்தில் 1000 பேர் இருக்கலாம். உம்மத்தை வழிநடத்த மெம்பரில் ஒரு விஷயத்தை சொல்ல உலமாக்களுக்கு அல்லாஹ் அந்த தனித்துவமான தலைமைத்துவத்தை வழங்கி இருக்கிறான். அந்த சிறப்பியல்போடு கடந்து செல்ல வேண்டும். அன்பானவர்களே, எழுத்தறிவித்தது அல்லாஹ் என்கிற அடிப்படையில் அவன்தான் உங்களை ஆலிமாக்கி இருக்கிறான், அவன்தான் உங்களை ஹாஃபிதாக்கி இருக்கிறான். வேணா அதுக்கு வழியில பெற்றோர்கள், இந்த மதரசா, இந்த நிர்வாகம், இங்க நாசரு, இங்க அசர்து, இவங்கெல்லாம் வழியில இருப்பாங்க. அல்லாஹ் உருவாக்குகிறான், ஹாஃபிதை சொல்லுகிறான். கடைசியாய் ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். வைன்னா லஹு லஹாஃபிதுன். குர்ஆனுக்கு 55 பேர் வருது. கவனிக்கணும் நீங்க. குர்ஆனுக்குன்னு உள்ள சிறப்பு பெயர்கள் 55 பேர் வருது. குர்ஆன் ஒரு பேரு, ஃபுர்கான் ஒரு பேரு, திக்ர் ஒரு பேரு, நூர் ஒரு பேரு, ரூஹ் ஒரு பேரு. 55 பேர் இருக்குது குர்ஆனுக்கு உள்ள பிற பெயர்கள். 55லையும் பெஸ்ட் 2 தானமா. என்ன தெரியுமா? 2. ஒன்னு குர்ஆன்ங்கிற பேரு, இன்னொன்னு கிதாப் அப்படிங்கிற பேர். இந்த 2 தான். ஏங்க இந்த 2 மட்டும் சிறப்பு அப்படின்னா, இந்த 2ன் வழியாகத்தான் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. கிதாப்னா என்ன? எழுதுதல், எழுதி எடுத்தல், எழுதி கொடுத்தல், எழுதப்பட்ட புத்தகம், எழுதப்பட்ட கடிதம், இதுக்கெல்லாம் கிதாப்னு பேர். குர்ஆன் ஓதுதல், ஓத கேட்குதல், ஓதி கொடுத்தல், ஓதப்படுதல், இதுக்கெல்லாம் குர்ஆன்னு பேர். அல்லாஹ் குர்ஆனை ஓதுவதன் வழியாகவும் எழுதி எடுக்கப்பட்டதன் வழியாகவும் பாதுகாக்கிறான். இந்த எழுதி எடுத்து குர்ஆனாக, தப்சீராக, சட்டங்களாக, குர்ஆனின் கருத்துக்களாக இதையெல்லாம் பாதுகாப்பவர்கள் உலமாக்கள். ஓதி 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 மனப்பாடத்தில் வைத்து 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 அதை பாதுகாப்பவர்கள் ஹாஃபிஸ்கள். மொத்தத்தில் குர்ஆனுடைய பாதுகாப்பு கமிட்டி என்பது 2 பிரிவு. எழுத்துக்களுக்கு ஹாஃபிதுகள் பாதுகாப்பு, கருத்துக்களுக்கு உலமாக்கள் பாதுகாப்பு. குர்ஆனுடைய கருத்துக்களை யாரும் கை வைக்க முடியாது உலமாக்கள் உயிருள்ளவரை. குர்ஆனுடைய எழுத்துக்களை மாற்ற முடியாது ஹாஃபிதாக்கள் உயிருள்ளவரை. அல்லாஹ் இந்த 2 தொடரை குர்ஆன் பாதுகாப்பு கமிட்டியாக இந்த மண்ணிலே ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் பல்லாண்டு காலங்களாய் குர்ஆனை, அதனுடைய கருத்துக்களை, எழுத்துக்களை பாதுகாக்க நாடு முழுக்க இருக்கிற பல 100 அரபிக் கல்லூரிகள் தொடர்ந்து மௌலவிகளை, ஹாஃபிதுகளை, காரிகளை, முஃப்திகளை, இவர்களையெல்லாம் வெளியாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறார்கள். மதுரை மண்ணில் கண்ணியத்திற்குரிய குர்ஆனின் குரல் சங்கைக்குரிய ஹஸரத் மில்லத் ஹஸரத் அவர்களிடமிருந்து தொடங்கி அந்த பணி நீண்டு நீடித்து வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆலிம்களை, சஹாதி உலமாக்களை உருவாக்கி நாடு முழுக்க அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதோ இந்த ஆண்டும் 5 ஆலிம்களும் ஒரு ஹாஃபிதும். துஆ செய்யுங்கள். பட்டம் பெறுகிற மௌலவிகள் தங்கள் உயிருள்ள வரைக்கும் மார்க்க பணியிலே அவர்கள் இருக்க அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் மட்டுமல்ல, நீடித்து நிலைத்து இந்த உலகத்தில் இன்னமும் பல 100 பல்லாயிரம் ஆலிம்களை, ஆஃபிதுகளை உருவாக்குகிற கல்வி கேந்திரமாய் அல்லாஹ் இந்த மதரசாவை செம்மையோடு நடத்தி தருவானாக. இந்த மதரசாவுக்காக உதவி செய்பவர்கள், ஒத்துழைப்பவர்கள், நிர்வாக பெருமக்கள், ஓதி கொடுப்பவர்கள் எல்லோருடைய அல்லாஹ் தஆலா துன்யாவையும் ஆகிரத்தையும் கைரு பரக்கத்தாய் ஆக்கி வைப்பானாக என்கிற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.